ஃபைனலி கூலி படம் பார்த்தாச்சு. பீடி வாங்குறதுக்காக ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து கிளம்பி வந்து ரஜினிகாந்தை வாங்கிட்டு போயிருக்காரு. எவ்வளவு ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கிடைக்கவே இல்லாம லட்சக்கணக்கில் விட்டா சொல்லுவாங்க போல இருக்கு. அதனால செகண்ட் ஷோ தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இந்த படம் எப்படி இருக்கு, லோகேஷ் கனகராஜ் எதை கையாண்டிருக்காரு, இந்த படம் எதை பத்தி பேசுது, நல்லா இருக்கா இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மறக்காம என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். அதாவது சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து ஜெயிலர் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. ஸ்லோமோ அப்படி இப்படின்னு போட்டு அனிருத் தேத்தி கொடுத்துட்டாப்ல. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் தலைவர் அப்படின்னு சேரும் போது மிகப்பெரிய ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. அவர் முன்னாடியே வந்து கையை தூக்கிட்டாரு. இது வந்து எல்சியூ கிடையாது, சாண்டலோன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்சியூ எல்லாம் கிடையாது, ஒரு சைடு ஐசியூவா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது விஜய் படத்துல இருந்து நெல்சன் வந்து ஒரு தோல்வி கண்டுட்டாரு அப்படின்னா தலைவர் படத்துல வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா போய் பண்ணிடுறாரு. லோகேஷ் கனகராஜும் லியோல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாரோ இந்த படத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாவே இருக்காரு. அந்த படத்துல பிளாஷ்பேக் எதுக்குடா வச்சோம், பேசாம ஓட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து இந்த படத்துல எடுத்திருக்காரு. அதனால ஒரு பிளாஷ்பேக் வந்து தலைவர் வச்சுக்கலாம் பண்ண முடியாது, டிஏஜிங் பண்ணா கோட்டு கதை ஆயிரும். அதனால ஓரளவு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் கொடுத்துடலாம். இந்த படத்துல வந்து காஸ்டிங் பொறுத்தவங்க அவ்வளோ சூப்பராகவே நிறைய பேர்த்தை எடுத்து உள்ள அள்ளி போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துல இருக்க பிளஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், மைனஸ்கள் நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தலைவரை பொறுத்தளவுக்கு அந்த மோக்கபோட் கேமரால வந்து ஃபைட் வந்து பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த மேன்ஷன் நடக்கிற விதங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துல ஃபைட்டும் பாத்தீங்கன்னா இப்ப வேட்டையன்ல வந்து ஜிங்சாக் 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 அப்படின்னு போயிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபைட் கண்ணுக்கே தெரியாது. இந்த படத்துல அந்த மாதிரிலாம் இல்ல, அவரை வச்சே பண்ணியிருக்காங்க. சிட்டுக்கு பாட்டுல அவர் டான்ஸ் ஆடுறது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிரீஷ் கங்காரோட கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தொய்வு இல்லை. இப்ப நான் எப்படி இந்த இடத்துல ரெட் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல இப்படி வந்து எல்லோ கொடுத்துருக்கேன். இதுதான் படத்தோட டோன் ஃபுல்லாவே. அதனால இந்த டோன் நானுமே வச்சிருந்தேன். லோகேஷ்க்கு பிடிச்ச டோன் போல இருக்கு. அதே டோனாவே பாத்தீங்கன்னா செட் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. இந்த படத்துல வந்து நாகார்ஜுனாட்ட வந்து 8 தடவை நரேஷன் சொல்லி ஓகே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா அவர் நோ தான் சொல்லியிருப்பாரு. 8 தடவை எப்படி அவரை பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த படத்துல அவருக்கு நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10 டைலாக் இருந்தாவே ரொம்பவே அதிகம். ஒரு சதக்கு சதக்குன்னு குத்துறாரு, தண்ணியை போட்டு ஆடுறாரு, இல்ல சிகரெட்டை போட்டு இது பண்றாரு. அந்த மாதிரி அவரோட கேரக்டர் ஸ்டைலிஷா இருக்காரு, ஆள் பார்க்க நல்லா இருக்காரு, எல்லாமே ஓகே, ஃபைட் எல்லாம் பண்றாரு. ஸ்ட்ராங் இருக்கணுமே தலைவா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரையும் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. தலைவரை பொறுத்தவரைக்கும் தலைவர் படமா அது வந்து அவருக்காக ஸ்கோப் வந்து நிறையவே இருக்கு, நல்லாவே நகர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தலைவருக்கு அப்புறமேட்டு இந்த முக்கியமான கேரக்டர் அப்படின்னா சௌபினை தான் சொல்லி ஆகணும். பேசாம அவர் தான் மெயின் வில்லனாவே இருந்திருப்பாரு போல இருக்கு. வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த நம்ம லாஜிக் எல்லாம் பார்க்காம இருந்த புதைச்சு குழி தோண்டி ஒருத்தனை புதைச்சா கூட திரும்பி வருவான்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் திரும்பி கூட வந்துட்டு இருக்காரு. கதையை பொறுத்தளவு ஃப்ரெண்டு செத்துட்டான், சத்யராஜ் செத்துட்டாரு, உங்களுக்கு ஸ்பாய்லரை கூட ஆகலாம், செத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு யார் அவர் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இது அப்படியே விக்ரம் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க யூஸ்வல் கதை தான். அங்கங்க பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுது, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சில டைம் வந்து ரொம்ப தொய்வா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்க்கும்போது அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே தொய்வா இருக்கும். பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுது, இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருது அப்படின்னு தான் சொல்லும். பிலோ எவ்வளோ மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்ருதிஹாசன் அவன் நிறைய டயத்துல வந்து அவங்க வந்து ஒரு பொம்மையா கூட அவங்களோட ரோல் நல்லா இருக்குனாலே அப்படியே நிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு செட் அட்மாஸ்பியரா பாத்தீங்கன்னா நிக்கவே வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலா வந்து ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம இறக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமீர் கானை இறக்கியிருக்காங்க. மார்க்கெட்டிங் பர்பஸ் இந்தி சைட்ல இருந்து நல்லா போகும் அப்படின்றதுக்காண்டி அவரை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இந்த சந்திரமுகியில வந்து ஒரு பாம்பு கடைசி வரைக்கும் உஷு உஷுன்னு வந்து போகும், கடைசி வரைக்கும் அது எதுக்குமே வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைனலா இவர் உபேந்திராட்டையும் தலைவர்கிட்டையும் பீடி, இது என்னது நல்லா இருக்கு பீடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீடி வாங்குறதுக்காக தான் பாத்தீங்கன்னா தலைவர் அங்க இருந்து வந்திருக்காரு போல இருக்கு. சுத்தமா அவரோட கேமியை வந்து எதுக்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு வந்து முக்கியமான வலு சேர்க்கறதுல வந்து அவரோட பங்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துல அந்த மியூசிக்கா இருக்கட்டும், பவர் ஆஃப் ஹவுஸா இருக்கட்டும், அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பரா போட்டிருக்கா. மோனிகா சாங் வந்து தேவையில்லை. சிட்டுக்கு வந்து பாட்டோட ஆப்டா மேன்ஷன் வந்து மேன்ஷன் டே நடக்குது, பசங்களாம் இருக்காங்க,
சரக்கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு தத்துவத்தோட வந்து அந்த பாடல் வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து அந்த அளவு டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா மோனிகா தேவையில்லாது அது ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்களோ, படத்தை ஒரு ஹைப் ஏற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்மளுக்கு தோணுது. ஓவராலா இந்த படம் வந்து எதை பேச வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பேசுதுன்னு அவங்களுக்கே தெரியவே இல்லை. அதாவது லியோல வந்து பிளாஷ்பேக் எல்லாம் வந்து வச்சனால அவருக்கு டிசப்பாயிண்ட் வைக்காமே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல வந்து தலைவரை வச்சுக்கிட்டு டிஏஜிங் பெருசா பண்ணி பிளாஷ்பேக் அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால வந்து எப்படா அந்த பிளாஷ்பேக் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் மட்டும் அந்த பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. இங்க ரொம்பலாம் ஹைப் ஏத்திட்டு தலைவர் வராரு, அந்த விண்டேஜ் ரஜினியை பார்க்கிறோம், நல்லா இருக்கு, அந்த டிஏஜிங் நல்லா இருக்கு. சத்யராஜுக்கு மட்டும் லைட்டா டிஏஜிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐல பழைய ரஜினியோட வாய்ஸ் அப்படியே போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து எதுக்காக ஒரு மெசேஜோ ஏதோ ஒவ்வொரு படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மாஸ்டர் படத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, விக்ரம் படத்துல ஏதோ ஒரு விஷயத்த வந்து கமலை வச்சு பேச வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாரோ, இல்லை எதுக்காக அந்த படம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல போல இருக்கு. தலைவர் கூப்பிட்டுட்டாரு, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணி விட்டு போயிட்டார் போல இருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஆக்டிங், தலைவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு, லொகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எடுத்திருக்காங்க, இல்லை எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபைனல் வரைக்கும் வந்து எது நோக்கி போயிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த கூலிங்களை வந்து இது பண்றாங்க, ஆர்கனை எதுக்காக திருடுறாங்க, எதனால இவங்க உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் லீனரா ஸ்டோரி போனா கூட அங்கங்க கனெக்ட் வச்சிருக்கணும். ஆனா கனெக்டிவிட்டியே இல்லாம பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமா வந்து ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து லோகேஷ் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு மெருகேற்றிருக்கிறது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு தான் நம்புறோம். எத்தனை பாடம் தான்டா கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காலையில நான் பார்க்கும்போது எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸாக தான் வருது. ஏன்னா உண்மையும் அதுதான் கூட. ஏன்னா வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் பாராட்டுவாங்க. தலைவர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவு வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அதெல்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலுமே இது ஏன்டா இப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு திரும்பியே தோணுது. தலைவரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடியே ஸ்ருதிஹாசன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை ஒரு சர்ப்ரைஸா வச்சு அப்படின்ற மாதிரி காய் நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் இன்னும் வாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. கைதி படத்துல இதே மாதிரி நீ தான் என் அப்பாவா அப்படின்ற டைலாக் இது நான் வருமோ அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இல்ல அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கடந்து போயிட்டாங்க. இந்த படத்துக்கு நீங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலிஸோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபேமிலிஸ்க்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஏன்னா வந்து ரத்தமும் சதையுமா தான் இருக்கு, ஏ சர்டிபிகேட் தான் இருக்கு. ஏன்னா போட்டு கொடூர கொலைகளா தான் இருக்கு. ஒரு ஒரு அம்மாலாம் ஆக்டிங் பண்ணுது, அது என்ன சொல்றது, அதை நான் ரிவீல் பண்ண வேணாம், நீங்க பாக்குறனா போய் பாருங்க. அந்த ஏஜென்ட் டீனா மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்களை நம்பினா எப்படின்ற அப்படின்னு ஒரு சொல்ல வந்திருக்காரு. பொண்ணுங்களை நம்பி லவ் பண்ணீங்கன்னா இப்படிதான்டா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து லோகேஷ் வந்து சொல்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவர் படத்துல எல்லாரும் ஃபீமேல் கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு கொண்டுருவாரு. இந்த படத்துல வந்து ஃபீமேல் கேரக்டர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஃபைனலா உபேந்திரா கைலாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கிய போடுறா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரூமுக்குள்ளே சந்திரமுகி மாதிரி அடைஞ்சிருந்து எப்ப ஃபைட் வருமோ சொல்றேன் அப்ப மட்டும் வா அப்படின்ற மாதிரி அவரையுமே வச்சிருந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நாகார்ஜுனாவா இருக்கட்டும், சௌபின் மட்டும்தான் தேவை. நாகார்ஜுனா அண்டு பாத்தீங்கன்னா அமீர் கான் இந்த மாதிரி யாரெல்லாம் தேவையில்லை. நல்ல வேலைக்கு நம்ம ஊர் ஆர்டிஸ்டை போட்டு இன்னும் கழிவுகளி வித்துருப்பாங்க. இந்த படத்துக்கு என்னோட மதிப்பெண் பாத்தீங்கன்னா 10க்கு கண்டிப்பா ஒரு 6.5 மதிப்பெண், 6.5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். எதுக்கு அந்த 4 இது கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நான் இவ்வளவு நேரம் பேசுறத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. படம் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.